மற்றும் நலவாழ்வு. புரட்சி என்கின்ற வார்த்தை 14ஆம் நூற்றாண்டில் ஆரம்பமானது. 17ஆம் நூற்றாண்டில் அது புரட்சி வடிவம் எடுத்து கலக்கப்பட்டது. 1948 அந்த இந்திய ஐநா சபையால் இது அனௌன்ஸ் பண்ணப்பட்டு 1994 தமிழ்நாட்டில் நம்ம இது பண்ணோம். இது அதே மாதிரி என்னன்னா நலவாழ்வு மற்றும் இந்த வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் இதுக்கெல்லாம் ரோட்டரி கிளப் எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணி இந்த அடிமட்டத்தில் மக்களுக்கு தூய்மை பணி என்கின்ற உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை செய்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கும் அதனுடைய பிரதிநிதிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கமும் நன்றியும். ஏன்னா சிறப்பு விருதுகள் யாரும் கேட்கும்போது, அழைப்பாளர்கள் யாரும் கேட்கும்போது துப்புரவு ஆட்கள் அப்படின்னு சொன்னாரு. அதுல மிக மகிழ்ச்சி. மனித உரிமை என்ன, மனித உரிமை என்றால் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. உரிமை என்பது பிறர் கொடுத்து நாம் பெறுவதல்ல. உரிமை என்பது கண்மை போன்றது. ஒரு வாழ்க்கையில எப்படி கண்மைன்றது அந்த கருவிழி போன்றது. அந்த கருவிழியை எப்படி நம்ம உலகத்தில் இருக்க காட்சிகள் பார்க்கிறோமோ, உரிமை என்பதும் எல்லாத்தையும் நமக்கு எடுத்துக்கக்கூடிய உரிமை இருக்கு. இது இன்னொருத்தர் கொடுத்து அதை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராஜாக்கள், மந்திரிகள், இன்றைய காலகட்டத்தில் எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாம் இருக்கும்போது சாதாரண மனிதனுக்கும் இந்த பூமியில இந்த நாட்டில் வாழக்கூடிய தகுதி கொடுக்கிறது இந்த உரிமைகள் தான். இந்த மனித உரிமைகளுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை கடந்த 10 ஆண்டுகளாக மிக வெற்றிகரமாக நடத்தி வரும் இந்த அமைப்பை சேர்ந்த அனைவருக்கும் பாராட்டுகள், நன்றி. போட்டு இந்த மாதிரி நிறைய இங்க குடும்பங்களுக்கு இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை போர்ட் சிட்டியிலிருந்து வரோம். நான் தான் சார்ட்டர் பிரசிடென்ட். நாங்கள் ரோட்டரி கிளப் 12 லட்சம் பேர் மெம்பர்ஸ் உலக அளவில் இருக்கு. 232 கண்ட்ரியில் இருக்கு. உங்களுக்கு தெரியும், போலியோ அப்படிங்கிறது இளம்பிள்ளை வாதம் இப்போ 18 வருஷமா தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் ஒரு கேஸும் கூட கிடையாது. அதுக்கு 30,000 கோடி செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கு ரோட்டரி தான் காரணம். அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது இவர் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு, நான் கேள்விப்பட்டேன் சதன் ரயில்வேல ஒர்க் பண்ணாருன்னு கேள்விப்பட்டேன். ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு நாங்கள் ரோட்டரிங்கிறது 232 கண்ட்ரியில் இருக்கு. நிறைய சமூக சேவைகள் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் போலியோ பண்றோம், நிறைய அவேர்னஸ் பண்றோம், நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவர் ஒரு அமைப்பு வச்சுட்டு ரோட்டரிக்கு ஈக்குவலா பண்ணிட்டு இருக்காரு. அத்தனை பேர் பண்ற வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும். அதாவது நான் கேள்விப்பட்டேன், வாரம் மீட்டிங் பண்ணுவாராமா. எதுக்கு மீட்டிங்? இந்த மாதிரி இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறது எங்க மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு மீட்டிங் பண்ணி உங்களுக்கு என்ன தேவைகளோ முடிவு பண்ணி அதை பண்றது பெரிய விஷயம். அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டி கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆலயம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ரொட்டேரியன் சுரேஷ் அவர் இறந்துட்டாரு. அவர் நிறைய அன்னதானம்லாம் பண்ணிருக்கிறாரு, கோயில் பண்ணுவாரு. அவரும் சேர்ந்து பண்றாரு. இந்த நேரத்தில் அவரையும் நினைவு கூறுவதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இன்னைக்கு ஆலயம் சேர்ந்து தான் பண்றாங்க. அவங்களுக்கு கூட ஒரு நல்ல கைத்தட்டி கொடுக்கலாம். ஒவ்வொரு விழாவாக இன்று சனிக்கிழமை நடைபெறும் இந்த மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், குறிப்பாக சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட திரு ஏ சந்திரசேகர் இடி ஆபீசர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர்களுக்கும், டிடென்ஷன் ரொட்டேரியன் ஸ்ரீ முத்துசாமி சார் சார்ட்டர்ட் பிரசிடென்ட் அவர்களுக்கும், திரு ஆர் விநாயக விஷ்ணு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களுக்கும், ரொட்டேரியன் யூசுப் சார் தலைவர் அவர்களுக்கும், ரொட்டேரியன் ஏபி விஜயகுமார் செயலாளர் அவர்களுக்கும், திரு ஏ செந்தில்வேல் உரிமையாளர் அவர்களுக்கும், திருப்பதி கே இன்பசேகர்
தொழிலதிபர் அவர்களுக்கும் எனது பாசத்திற்குரிய தலைமைநிலை செயலாளர் திரு டாக்டர் எம் ஏ சரவணன் அவர்களுக்கும் மேனேஜர் செங்குந்தர் கோலியார் திருமண மண்டபம் குமரன் காலனி வடபழனி நன்றியுரை சொல்வதற்கு இங்கு வந்திருக்கும் மகளிரணி தலைவி வி சுகுணா அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் பொதுமக்களுக்கும் குறிப்பாக நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் இந்த விழாவின் சார்பாக எனது காலை வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். அதாவது வருடந்தோறும் இந்த முப்பெரும் விழாவை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் வீட்டு வாசல் நடத்துவோம், பந்தல் போட்டு கல்யாண மண்டபத்தில் நடத்தி இருக்கிறோம். நடத்தும் போதெல்லாம் நாங்கள் வந்து பொதுமக்களை கூட்டா ஏதோ ஒரு கட்சி நடத்துறாங்க போது வரமாட்டாங்க யாருமே. பெரிய பெரிய கட்சியே இலவசம் கொடுத்தாதான் கூட்டத்தை கூட்டுறாங்க. இது மனித உரிமை அமைப்பு. மனித உரிமை அமைப்பை பத்தி நிறைய பேருக்கு தெரியவும் மாட்டேங்குது. பெரிய ஏதோ கட்சி நடத்துறாங்க, என்ன அமைப்புன்னு தெரியல அப்படின்னு. சென்னை மாநகரிலேயே நமக்கு வந்து இந்த மனித உரிமை பத்தி தெரியலன்னு சொன்னா நம்ம சென்னையை தாண்டி செங்கல்பட்டு மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. அதனால நாங்க 10 வருஷமா மனித உரிமையை பத்தி மக்களுக்கு தெரிய வைக்கணுன்றதால எங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா சென்னையில தான் நான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன் ஃபியூச்சர் தான் நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா போகலான்னு ஒரு ஐடியா எங்களுக்குள்ள இருக்கு. மெயினா இந்த மனித உரிமைன்றது நிறைய பேருக்கு தெரியல. ஏதோ தவறா எடுத்துக்காதீங்க, ஏதோ டோக்கன் கொடுத்துருக்காங்க அதை போய் வாங்கிட்டு சொல்லிட்டு நீங்க அனுப்பிங்க. நாங்க ஏன் வந்து இலவசம் கொடுக்குறோம்னா அப்பதான் நீங்களாம் ஓரளவுக்கு நம்ம சொல்றதே கேட்பீங்க. இந்த அமைப்பை பத்தி என்ன சொல்றாரு தெரிஞ்சுக்கலாம். மனித உரிமைன்றது மனிதா பிறந்தவன் அத்தனை பேருக்கும் கூடவே பிறந்தது. நமக்கு உண்டான மரியாதை மக்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு காவல் நிலையத்துக்கு போறியா இல்ல ஒரு அரசு அலுவலகத்திற்கு போறியா, உங்களை வந்து தரக்குறைவா யாராவது பேசினாவே அது மனித உரிமை மீறல். உங்களை வாங்க போகன்னு தான் கூப்பிடணும். ஓரமா போய் உட்காரியா, டே ஓரமா போட அப்படின்னு சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்பியா. காவல்துறையில சில நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரையும் கொண்டு சொல்லி பேச முடியாது. குறிப்பா காவல்துறையில தான் வந்து மனித உரிமை மீறல்கள் அதிகமா இருக்கிறதாக நான் சொல்ல. ஐநா சபையில ஒரு குறிப்பு இருக்கு. அதனால காவல்துறையில போகும்போது சில நேரத்தில் நம்ம தனி மனிதன் போனா அவ்வளவு பயம், ஸ்டேஷன்ல திட்டாங்க உட்காரியா. இதே நீங்க மனித உரிமையில இருந்தீங்கன்னா, சார் ஏன் சார் மரியாதைலாம் பேசுறீங்க, அப்போ அவர் கேட்பாரு என்ன நம்மளை எழுத்து பேசலாம், என்னவா இருப்பாரு, சார் ஹியூமன் ரைட்ஸ்ல இருக்க. அப்போ ஹியூமன் ரைட்ஸ் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு வே ஆஃப் டைப்பை மாத்திப்பாரு. சரி சார், சாரி சார், ஓரமா இல்லை ரிஸ்பெக்ட் வந்து லேட் ஆகும். ஆனா நீங்க தனி மனிதனா இருந்தீங்கன்னா நீங்க வந்து அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில மரியாதையே இருக்காது. தனி மனிதனா போனா எங்கேயும் சாதிக்கவே முடியாது. இல்ல சார் நான் 2 பெரிய கட்சியில இருக்கிறேன், தமிழ்நாட்டு ஆட்ட கட்சியில இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பெரிய கட்சி கூட உங்களை வேலை வாங்கிப்பாங்க தெரியும். நீங்க ஒரு சிக்கல்ல மாட்டீங்கன்னா நீங்களே பணம் கொடுத்தாதான் அந்த தலைமை வேலை செய்யும். மாவட்ட செயலாளரோ பகுதி செயலாளரோ வட்ட செயலாளரோ உங்ககிட்ட பாக்கெட்ல பணம் இருந்தாதான் ஸ்டேஷன்ல வந்து பேசுவாங்க. இல்லை நீங்க எதுவும் கொடுக்கலன்னு சொன்னா இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி சொல்லுவாங்க, நீங்க அவன் 2 நாள் உள்ள இருக்கட்டும். ஆனா அது போல அமைப்பு இது கிடையாது. மக்கள் பாதிச்சானா உடனே ஓடோடி பொருளை கொடுக்க வேண்டிய அமைப்பு தான் எங்க அமைப்பு. அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நிறைய பேருக்கு தெரியல. ஏதோ வந்தோம் போன ஏதோ போஸ்ட் போட்டாரு, உத்தரமூர்த்தி போஸ்டர் எங்க பார்த்தாலும் இருக்கு. ஆனா மற்ற அமைப்பு போல நாங்க இல்லாம மனித உரிமையை முறையா நடத்திட்டு வரோம். இது 11ஆம் ஆண்டு தொடக்கம். மக்கள் நல திட்டங்கள், சர்வதேச மனித உரிமை நாள் 3 சேர்ந்தது தான் இன்னைக்கு முப்பெரும் விழாவை வருஷம் நடத்துறோம். மற்ற அமைப்புகள் போல சும்மா போர்டு வச்சுட்டு டிசம்பர் 10 மட்டும் கொண்டாடுற அமைப்பு இது கிடையாது. எங்களால முடிஞ்சது எல்லாமே நிர்வாகிகள், பொதுமக்கள், விஐபிகள் ஏதாவது பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணதால அதை வச்சுதான் நாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு வரோம். எல்லாமே எங்க சொந்த காசுல யாரையும் போய் கடைக்கடியா போயிட்டு மிரட்டி வாங்குறது, உருட்டி வாங்குறதுலாம் கிடையாது. நாங்களாம் பார்த்து எடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சி தான் இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சி.